நிஜமா பிரமிப்பா இருந்துச்சு. இந்த இடத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆரம்ப கால சிவகார்த்திகேயனை நம்ம பார்க்கும்போது அதுக்கு இதுக்கும் எத்தனை மைல் வித்தியாசம் இருக்கு. பினான்சியலா போராட்டம் ஒரு பக்கம், மன ரீதியான போராட்டம். சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு, அவரே போறாரு, அவரே போன் பண்றாரு, அவரே பாக்குறாரு. இப்ப இவரே சுதா கொங்கராவை இவரு தான் கண்டக்ட் பண்றாரு. சூர்யா முகத்துல கரிய பூசணும், உடனடியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் புறநானூறு. நடுவுல அவரை தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இன்னைக்கு வந்து நின்றுருக்காரு. நினைச்ச மாதிரி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு படி மேல போய். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விடாமுயற்சி பற்றி பேசும்போது நீங்க சொன்னீங்க மகிழ் திருமேனி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னு. ஆனா ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனையினால தான் அஜித் அவர்களுக்கும் அவருக்கும் முரண்பாடு இருந்தது முன்னாடியே பேசப்பட்டது. தொடர்ந்து இப்போ த்ரிஷா அவங்களுக்கும் சரி, அர்ஜுன் அவர்களுக்கும் சரி, இது தொடர்ந்து கேள்விப்படுற மாதிரி இருந்துட்டே இருக்கே சார். இந்த சினிமாவில் எப்பவுமே ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும். அது வந்து நீ என்ன வேணாலும் கதறிக்கோ, அழுதுகோ, ஆனால் நான் நினைச்சது வரணும்னா வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. மகிழ் திருமணிலாம் அந்த கேட்டகரி. அஜித் கால்ஷீட் வீணா போகுது, த்ரிஷா கால்ஷீட் வீணா போகுது, ஒரு பக்கம் பட்ஜெட்டு எகிருது அப்படின்னா கூட நான் எனக்கு ஹாப்பியா இருக்கா, நான் பார்த்து ஓகேன்னு சொல்றேன்னா அது வரைக்கும் இதை எடுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற கேட்டகரி. ஒரு சீனை ஒரு நாள் முழுக்க எடுக்கிற ஆள்லாம் இங்க இருக்காங்க. இந்த நலன் குமாரசாமி எல்லாம் கார்த்திக் அவருக்கும் அவ்வளவு சண்டை வந்து கார்த்திக் கோச்சிட்டே போயிட்டாரன், என்னையா படம் எடுக்கிற நீ. அந்த அளவுக்கு வந்து ஒரே காட்சியை 3 நாள் 4 நாள்லாம் எடுப்பார் அவர் திரும்ப திரும்ப. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டகரி இங்க இருக்கு. ஸோ அதுல அது மாதிரி போல இருக்கு மகிழ். ஓகே சார். சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து எந்த விதமான அப்டேட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா நடுவில் ஒரு சில படங்கள் ஸ்டாக் ஆச்சு, ஒரு சில படங்கள் வரல நியூஸ் வந்துச்சு. எந்த படங்கள் இருந்தா அப்டேட்ஸ் எதிர்பார்க்க? கங்குவாவிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருதுன்னு சொல்றாங்க. ஓகே சார். அவ்வளவுதான். மற்றபடி என்ன வருதுன்னு தெரியல. அநேகமா அந்த கார்த்திக் சுப்புராஜ் படத்துடைய டைட்டில் வேணா அதை ரிவீல் பண்ண வாய்ப்பு. ஓகே சார். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அமரன் திரைப்படம், அதுவும் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படம் கூட எந்த படம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வேட்டையன் வருமா இல்ல விடாமுயற்சி வருமா? விடாமுயற்சி வராது. வராதா சார்? ஓகே. ஆமாம், அது உறுதியா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது காரணம் வந்து மகிழ் திருமேனி ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்றாருங்கிற தகவல் தான் லைக்கா நிறுவனம் சொல்றது. அவங்கள்ட்ட கொஞ்சம் உள்ளார ஒர்க் பண்றவங்க சில பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப ஸ்லோவா இருக்காரு சார், நம்ம எதிர்பார்க்கிற வேகத்துக்கெல்லாம் அவர் போக மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இந்த ஸ்லோனஸை வச்சுக்கிட்டு நீங்க தீபாவளி ரீச் பண்ண முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பட்டு இவர் வேட்டையன் படத்தை பொறுத்தளவுக்கு அதுவும் கங்குவும் ஒன்றா சேர்ந்து வருது. அக்டோபர் 10 அந்த டைம். ஆமாம் ஆமாம். தீபாவளிக்கு வேற என்ன படம் வருதுன்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட்டு இந்த அமரன் மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற ஏதாவது வருதான்னு தெரியல எனக்கு. ஓகே சார். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய இந்த ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க அமரனுக்கு. அதுல ரொம்ப மேசிவா தெரிஞ்சாரு. என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன் ஹீரோ குவாலிட்டிக்கான எல்லாமே அதுல இருந்தது. அந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுடைய கருத்து? நிஜமா பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா ஆரம்ப கால சிவகார்த்திகேயனை நம்ம பார்க்கும்போது அதுக்கு இதுக்கும் எத்தனை மைல் வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த இடத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறைய போராடி 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 தான் இங்க வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பினான்சியலா போராட்டம், ஒரு பக்கம் மன ரீதியான போராட்டம். அதற்கு நடுவுல அவரை தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இன்னைக்கு வந்து நின்றுருக்காரு. நினைச்ச மாதிரி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு படி மேல போயிடும். கண்டிப்பா சார். அவர் நார்மலா சோசியல் மீடியால அவர் பையன் பிறந்திருந்ததுக்கு போட்டிருந்த ஒரு போஸ்ட்டை கூட நிறைய கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல விட கூட நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவருக்கு வந்த கான்ட்ரவர்சிஸ் வச்சு இதை வச்சு இப்படி போடுறீங்களான்லாம் கிளப்புனாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப நெகட்டிவிட்டி அவர் மேல இல்ல, எல்லார் மேலேயும் நெகட்டிவிட்டி இருக்குங்க. யார் மேலேயும் இன்னைக்கு யாரையும் விட்டு வைக்கிறதே கிடையாது. ஒரு பெரிய மனநோயாளிகள் கூட்டம் வந்து தெரியுது. இப்போ இந்தியன் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காங்க, கக்கூசில கிரிக்கிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்துட்டான் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஒரு பக்கம் அறிவார்ந்த சமூகம் சோசியல் மீடியாவில் இருக்கு, அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, அது வேற. ஆனால் 90% பேர் மனநோயாளிகள் தான் அங்கே இருக்காங்க. அவனுக்கு யாரையாவது திட்டணும், தூங்கி எழுந்துச்சு ஒரு 50 பேரை திட்டினாதான் ஹாப்பியா இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்க கிராமப்புறம் போனீங்கன்னா அம்பாசிடர் கார் வரும், ஒரு 20 நாய் துரத்திட்டே வரும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. வள்ளு 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 குழைச்சிட்டு அந்த தெருமுனை வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிடும். அந்த கேட்டகரி இதெல்லாம். ஆனா அங்க வந்து டீமான அவரை பத்தி போடணுங்கிற அவரை டாக் பண்றது, அது வந்து சம்பவம் நடந்தது ஒரு பக்கம் உண்மைதான். ஓகே, அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் துரத்திட்டு போக வேண்டாம். அவர் ஃபீல் பண்ணிட்டாரு, இவரும் விட்டாரு, அவரும் விட்டாரு,
அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்துட வேண்டியதை. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா இடத்துலயும் அதையே தூக்கிட்டு வருவீங்களா? இன்னும் 20 வருஷம் கழிச்சு கூட அதை தூக்கிட்டு வருவீங்களா? அப்படி கிடையாது. இவனுக்கு திட்டத்துக்கு ஒரு காரணம் வேணும். யாரை வேணாலும் நீங்க எவ்வளவு மகா புனிதரா கூட நீங்க இருக்கட்டும், ஒருத்தர் போதி தர்மரையே கொண்டாந்து இங்க நிக்க வைங்களேன், அங்க ஒரு 50 பேர் வந்து திட்டுவான். அவனுக்கு நோக்கமே யாரையா திட்டிடணும். நீ காலையில எழுந்துச்சு ஒரு 50 பேரே திட்டலன்னா அவன் தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்க இருக்கு. அந்த கூட்டத்தை தான் நான் இந்த அம்பாசிடரை துரத்துற கூட்டம்னு சொல்றேன். மைண்ட் செட் அப்படி ஆயிட்டாங்க, திட்டியாக ஆயிட்டாங்க. அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சார். அண்ட் அடுத்து அவரோட காம்போ கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருது. அதுவும் நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, சுதா கொங்காரா அவங்களோட சிவகார்த்திகேயன் இணையறாருங்கிறது. இது ஒரு ஃப்ரெஷ் காம்போவா இருக்கு சார். அதுவும் தொடர்ந்து ஃப்ரெஷ் காம்போவா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏஆர் முருகதாஸ் அவரா இருக்கட்டும், இப்ப சுதா கொங்காரா இருக்கட்டும். இந்த ஒரு காம்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல விஷயங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஹீரோ வளர்ந்து வந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயன் உயரத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன். அவரு வந்து தனக்குள்ள ஒரு பெரிய சிம்மாசனத்தை போட்டுக்கிட்டு யாரா இருந்தாலும் என்னதான் வந்து பார்க்கணும், நான் போய் எதுக்கு அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல இருப்பாங்க. அப்படி அழிஞ்சு போன பல பேரை நான் இங்க பார்த்துருக்கேன். ஓகே. சினிமாவில் அப்படி அழிஞ்சு போன பல பேர் இருக்காங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையிலே இருந்துச்சு முக்கியமான டைரக்டர்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், சும்மா ஒரு நாள் உங்களை வந்து பார்க்கணும் சார். இவர் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருப்பாரு, பெரிய நடிகரா இருப்பாரு, இவருக்கு ஓப்பனிங் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் சார் ஒரு டின்னர் போலாமா அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு பக்கம் நட்பை வளர்த்துக்கிறது, இன்னொரு பக்கம் தன்னுடைய வாய்ப்புகளை உருவாக்கிறது. எங்க உங்களுக்கு ஈகோவும் மமதையும் இல்லாம இருக்கோ அங்க இது ஈஸியா நடந்துடும். அப்ப சிவகார்த்திகேயன் என்ன பண்றாரு, அவரே போறாரு, அவரே போன் பண்றாரு, அவரே பாக்குறாரு. மேனேஜர்ஸ் எல்லாங்கிறதெல்லாம் வேற, அவங்க சம்பளம் பேசுறது மற்ற விஷயங்கள் பேசுறது. ஆனா அந்த நட்பை வளர்க்கறது இருக்குல்ல, அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க. இப்ப இவரே சுதா கொங்கராவை இவர் தான் கண்டக்ட் பண்றாரு. என்னுடைய அவங்களுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இவர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. தனுஷ் கிட்ட பேசுறாங்க. தனுஷுக்கு இந்த ப்ராஜெக்டை விடுறதுக்கு மனசே இல்லை. ஆனால் 3 வருஷம் அவர் டைட்டா இருக்கு அவர் காய்ச்சிட்டு. மேடம் எனக்காக ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு அவர். இந்த படத்தை நீங்க இப்ப பண்ணாதீங்க, வச்சிருங்க, வேற ஏதாவது படம் பண்ணுங்க, இதுல நான் வந்து பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு அவரு. பட் அவங்களுக்கு என்னன்னா, சூர்யாவை வேணாம், சூர்யா வேணான்ட்டாரு. சூர்யா முகத்துல கரிய பூசணும், உடனடியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும் புறநானூறு வச்சு அப்படிங்கிற வெறி அவங்களுக்கு இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, சாரி தனுஷ் நம்ம தனியா ஒரு படம் பண்ணுவோம், இதை விட்டுருங்க, நீங்க 3 வருஷம் கழிச்சு வாங்க, அப்ப நம்ம ஒரு படம் பண்ணுவோம். ஆனால் இப்ப நான் வந்து இமீடியட்டா இந்த படத்தை பண்ணணும்னு வராங்க. சிவகார்த்திகேயன் பேசி அக்ரிமெண்டே சைன் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் அவங்க அடுத்த படம் சொல்ல முடியாது, 25வது படம் நிச்சயமா சுதா கொங்கரா படமா இருக்கும். சிவகார்த்திகேயனோட 25வது படமா அதான் இருக்க வாய்ப்பு. ஓகே சார். அண்ட் மெய்யழகன் படத்துடைய போஸ்டர் வந்துருது. அந்த படங்களுடைய போஸ்டர் எல்லாமே ஒரு மாதிரி ஏஸ்தெட்டிக்கா இருக்கணும், அந்த மாதிரியே ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த படம் பத்தி சொல்ல முடியும்? இல்ல, அந்த போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி 80s படத்துடைய அது வந்து அந்த மாதிரி எப்படி இந்த கதையை அவர் உருவாக்கி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. பட் அவர் எப்பவுமே ரொம்ப பொய்டிக்கா, ரொம்ப அழகா அந்த 96 படம் மாதிரியே இருக்கும்னு நான் நம்புறேன். அதுதான் வில்லேஜ்ல இருந்து வர்ற ஒருத்தருக்கும் இங்க சிட்டியில இருக்கிற ஒருத்தருக்குமான நட்பா இருக்குமோன்னு நமக்கு தோணுது. அது அண்ணன் தம்பியா, மாமா மச்சானா, அது என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் நிச்சயமா அது ஒரு பாட்டு புத்தக அட்டை படம் மாதிரி இருக்கு அந்த படம். ஆமா சார், பழைய பாட்டு புத்தகம் வந்துருக்கு. ஆமா சார், அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கும் அந்த ஒரு ஃபீல்டா கொடுத்தது சார். ஏன்னா நிறைய இளையராஜா பாடல்கள் அதுல பயன்படுத்திருக்காங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட்டேன். ஓகே சார். நம்ம இப்ப இளையராஜா வரும் வரிசையா நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களே கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்லாம் சொல்றாங்க. படம் வரும்போது பர்மிஷன் கேட்டா இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறது. அண்ட் சர்தார் 2 அந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல கேள்விப்பட்ட இன்சிடென்ட் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதா இருந்தது. அது என்னாச்சு சார்? இல்ல, அதுதான் இந்த கவனக்குறைவு தான். ஆக்சுவலா வந்து ஒரு அரை இருட்டு, காலையில ஒரு 5-5:30 மணி மாதிரி டைம் அது. அதனால இன்னொரு பக்கம் வேறொரு ஃப்ளோர்ல ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு, வேறொரு பக்கம் அடுத்த காட்சிக்கான ப்ரிப்பரேஷன் வேலைகள்ல இருந்திருக்காங்க. அப்போதான் ஏதோ ரோப்பை கட்டி தூக்கி அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக ஒரு 2 பேர் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த ரோப்பு கட்டி தூக்கும் போது அது ரோப்பு அருந்து விழுந்துச்சா அல்லது சரியா ஃபிக்ஸ் பண்ணாம கழண்டு விழுந்துருச்சான்னு தெரியல, வந்து விழுந்து கீழே ஏதோ பெரிய கேன் ஒன்று இருந்ததுன்னு சொல்றாங்க, பெரிய பேரல் மாதிரி ஒன்று இருந்தது, அதுல விழுந்துட்டாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தரையில விழுந்ததாவெல்லாம் சொல்றாங்க. பட் எதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரத்த கலரியாயே அவர் தூக்கிட்டு போகும்போதே அவர் இறந்துட்டாருங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க. ஒரு பெரிய பதட்டத்துக்குரிய விஷயமா மாறி போச்சு. ஓகே சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இது மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 2-3 சம்பவங்கள் கேள்விப்பட முடியுது. இது எதனால சார்? பல சேஃப்டி மெஷர்ஸ் வந்தும் பல விஷயங்கள் மாறியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாது ஏன் சார்? இங்க என்ன பிரச்சனைனாங்க, ஹாலிவுட் தரத்துல ஃபைட் இருக்கணும்னு சொல்றாங்க.
ஹாலிவுட் தரத்துல எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்ல. Okay. அங்கெல்லாம் அவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்கு. ம். நீங்க அந்த மாதிரி கருவிகளை நீங்க இங்க வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சேஃப்டியா இருக்கும். இப்போ கனல் கண்ணன்லாம் அவர் பயன்படுத்தும் போது அப்போவே வெளிநாடுகளில் போய் அந்த ரோப்பு இவ்வளோன்னு மெல்லிசா இருக்கும். அதுல நீங்க ஒரு 20 ஆளை கூட கட்டி தொங்க விட்டுடலாம். அந்த மாதிரி ரொம்ப பலம் வாய்ந்த ரோப்பாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஓகே. அவர் படங்கள்ல ஏன் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவரால் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கருவிகள் ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி நீங்கள் இதெல்லாம் சரியாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துடலாம். பட் இவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு இவங்க கொஞ்சம் எக்யூப்மெண்ட் வாங்கி ஸோ அதெல்லாம் பண்ணும்பொழுது அது ஒரு பிரச்சனையாகவே மாறுது. அண்ட் அட்லி வந்து அம்பானி அவர்களோட கல்யாணத்துல வந்து எல்லாருமே அட்லி அவர்களை வந்து நின்று பேசுறத பார்க்க முடியுது. எல்லாம் கூட வந்து ரன்வீர் சிங் வந்து டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இங்க இருந்து ஒரு ஃப்ரம் லிட்டில் பாய் டு இந்த டவுன் மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தா ஒரு மேசிவ் க்ரோத். அதை எப்படி பாக்குறீங்க? அது அதிர்ஷ்டம் ஒரு பக்கம், திறமை ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து பாலிவுட் போன பல இயக்குநர்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அந்தஸ்து இன்னைக்கு அட்லிக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் இந்த காலத்தோடு இணைந்து படம் பண்ணுறதுங்கிறது. சங்கரை தவற விட்டதை அட்லி தவற இல்லைல்ல, கரெக்டாக பிடிச்சிடுறாருல்ல. ஸோ அதுதான் ஒன்று. இன்னொன்று அம்பானி கல்யாணத்தில் அவருக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு படம், ஒரு சின்ன குறும்படம் மாதிரி ஏதோ ஒன்று அவர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அதுக்காகவும் தான் அந்த மரியாதைன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். அம்பானி இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து ஏதோ ஒன்று இப்போ ஃபோட்டோ ஷூட் மாதிரி அவர் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. நைஸ் சார். ஒரு சின்ன குறும்படமாக பண்ணி. அண்ட் கவின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய படங்களுடைய அப்டேட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. நடுவில் வந்து போன வருஷம் டாடா ரிலீஸ் ஆச்சு, இந்த வருஷம் ஸ்டார் ரிலீஸ் ஆச்சு. அதற்கப்புறமா வெற்றிமாறன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படமா இருக்கட்டும், இல்லை வந்து சதீஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு படம், தொடர்ந்து அவருடைய படங்களுடைய அப்டேட்ஸ் பார்க்க முடியுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, எல்லாம் அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. ஓகே, வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் அவரு வளரும் போது சில அட்ராசிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, அது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவமா அவர் ஹேண்டில் பண்ணாருன்னா வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. கேள்விப்படுகிற தகவல் எல்லாமே கொஞ்சம் அவர் சிம்பு, பழைய சிம்புவை ஃபாலோ பண்ணுறாருங்கிற மாதிரி ஓகே சில தகவல்கள்லாம் வருது. ஸோ அதை மட்டும் அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா எல்லாருக்கும் பிடித்த ஒரு இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவார். கண்டிப்பாக சார். அண்ட் ரஜினி அவர்கள் வந்து அம்பானி அவர்களோட கல்யாணத்துல டான்ஸ் ஆடினதை அதை வந்து ஒரு வைரலான கண்டென்ட்டா மாத்திட்டாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்லை, அது அவரை தவிர்த்திருக்கலாம். அந்த கொண்டாட்டம் அவசியம்தான். பட் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளங்கிற ஒரு உணர்வு அவருக்கு நிச்சயமா வந்திருக்கணும். இன்னொன்று, ஒரு வயசை கடந்த பிறகு அவருக்கான டிக்னிட்டி நிச்சயமா வேணும். இப்போ அமிதாப் அங்கே ஆடினாரா? இல்லை. இப்போ அதை எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுறாருல்ல, அதுதான் வேணும்னு நான் சொல்கிறேன். சினிமாவில் நீங்கள் ஆடுங்க பாடுங்க, அது வந்து கேரக்டராக போயிடும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ரஜினி தான், முத்து கிடையாது. ஓகே இல்லையா? நீங்கள் ரஜினியாக தான் உங்களை பார்க்குறேன். அப்போ நீங்கள் அதை தவிர்த்துருக்கணும். அது இங்கே பெரிய அவர் நிறைய பணம் வாங்கிட்டாரு, அதுக்காக ஒரு டான்ஸ் ஆடினாருங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதில் உண்மையும் கூட. அப்படியா சார்? ஆமாம், இங்கே போனவங்க எல்லாருக்குமே அவங்க ஒரு பெரும் தொகை கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் போனாங்களே, அப்போ அவங்களுக்கு வந்து தொகையாக கொடுத்தாங்களா? அப்போ அதுக்கு காசுக்கு ஆசைப்பட்டு போகிறாங்களாங்கிறது கிடையாது. அங்கு தரப்படுகிற பரிசு பொருள் மிக உயர்ந்ததாக இருக்கு. அந்த பரிசு பொருளை வாங்குவதற்காக இவங்க போகலை, கொடுக்குறாங்க. இவங்க முடிஞ்ச அளவு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அங்கே இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் ஆட வைக்கும். ஆனால் அதை ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இவரு இப்படி போய் சூப்பர் ஸ்டார் பண்ணலாமா அப்படின்னு. அதுவும் சரியா சார்? ஏன்னா அவர் வந்து தன்னை மறந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு. ஆனால் அது சரியா இருக்கு? இல்லை, தன்னை மறந்து நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்து கல்யாணத்துல போய் ஆடிடுவீங்களா? நீங்கள் இல்லை. அம்பானி வீட்டு கல்யாணம் போது உங்களுக்கு ஆட சொல்லுது. நீங்கள் அதுக்கு அடுத்த கேட்டகரி வாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, முதலமைச்சர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அல்லது எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, நீங்கள் ஆடிடுவீங்களா? இன்விடேஷன் கொடுப்பாங்கல்ல, அப்போ அது அங்கே அந்த கவனம் இருக்குல்ல. அப்போ இங்கே மட்டும் ஏன் இல்லாமல் போச்சு? எல்லாத்துக்கும் பின்னணியில் ஒரு காரணம் இருக்கு. கோட் படம் கொஞ்சம் அந்த ஒரு சைலன்ஸை வச்சிருக்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் சார் செப்டம்பர் 5 வெளியாகுது. அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அந்த படத்துல இருந்து எதிர்பார்க்கலாம்? இனிமே அவ்வளோ படத்தை எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ பேட்ச்ஒர்க்கு ஒரு போன வாரம் பண்ணாங்க. ஓகே சார். கோகுலம் ஸ்டுடியோஸில் விஜயும் வந்திருக்கிறாரு. வந்து ஒரு சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ் அது மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து படம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு அப்டேட்டாக இறக்க வேண்டியது தானே. இனி அப்படியே மூடி வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? ஆமாம் சார். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஃபோட்டோ, இப்போ விஜய் வந்து ஃபுல்லாக ஹேர் கட்லாம் பண்ணி நார்மலாக ஒரு கெட்டப்ல இருந்தாரு. அவர் சாதாரணமாக அந்த ரம்பா அவங்களோட அந்த ஃபோட்டோவே வந்து அந்த அளவு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதாங்க அந்த மாஸ் தான் விஜய்க்கு இருக்கிற மாஸ். இன்னொன்று, ஒரு அரசியல் தலைவராக இன்னைக்கு அவர் மாறி இருக்கிறதுனால தொண்டர்களாக மாறி அந்த இதெல்லாம் ரசித்து பயங்கரமாக லைக்குகளை குதிச்சிட்டு இருக்காங்க.
இன்னொன்று பார்க்கும்போதே ப்ளசண்ட்டாக இருக்குல்ல எல்லாத்தையும் தாண்டி. கண்டிப்பா சார். ஜிவிஎம் அவர்கள் மறுபடியும் டைரக்ஷன்ல இறங்கி இருக்காரு. அது மம்முட்டி அவர்களை வச்சுக்கும் போது அந்த நியூஸ் கேள்வி பண்ணும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? அவர் நடுவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி போய் லாக் ஆகிட்டார், மென்டலாகவே போய் லாக் ஆகிட்டார். நடுவில் வந்து ஒரு சில படங்கள்லாம் நடிக்கும்போது ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டா கூட வரமாட்டார், அப்படியே உட்காந்துருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து கடன் பிரச்சனை வந்து அவர் போட்டு நெரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மெல்ல மெல்ல அதுலேருந்து விடுபட்டு இன்னைக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டார். ஓகே. அது நிஜமாக பெரிய விஷயம் தான். அவருக்கே அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் ஆகும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.